இன்னைக்கு கிளாஸில் என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப்டி டிஆர்எஸ் ரூல்ஸ் அண்ட் விசிஎல்ஸ். VCLs also important to know, to have a knowledge about it. So with the FT we will start. There is no doubt on last class, right? So we can start directly on the FT. Okay, FT. What is FT? FTனா என்ன, எதுக்கு FT ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வி சென்டரில் இருக்குது. FTன்றது இதுவும் ஒரு வி சென்டர் ஃபீச்சர். ஓகே, ஓகே இது வந்து ஒரு பேக்கப் டெக்னிக் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ட் டாலரன்ஸ், FTனா ஃபால்ட் டாலரன்ஸ். இது என்ன டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, it is a backup technique of virtual machine, 0% downtime, 100% availability. 0% downtime அப்படின்னா நம்மளுடைய virtual machine ஒரு 0% லைக் மில்லி செகண்ட்ஸ் கூட டவுன் எடுக்காம 100% high availability, I mean up time, up and runningல இருக்கும். 100% every time up and runningல இருக்கும். FT enable பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகே, ஸோ இதுதான் fault tolerance. It is a backup technique of virtual machines. Okay, 0% downtime, 100% high availability. Okay, high availability na enna நேத்து பார்த்தோம். என்னமா high availability na என்னது? ஹை அவைலபிலிட்டினா அது ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா மினிமம் டவுன் டைம்ல விஎம்ஸை ரீஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துரும் விஎம்ஸை. எஸ், ஸோ ஹை அவைலபிலிட்டி வந்து டவுன் டைம் தேவைப்படுதா? மினிமம் டவுன் டைம் ஒரு அந்த ரீஸ்டார்ட் ஆகிற டைம் எடுத்துக்கிறோம். எஸ், ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் எஃப்டின்ற ஆப்ஷன் இருக்குது. ஹெச்ஏல கூட ஹை அவைலபிலிட்டியில் கூட என்ன நடக்குது, அங்கே மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் ஆர் மினிட் வந்து ரீஸ்டார்ட் எடுக்குது, கரெக்டாக டவுன் டைம் எடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் ஃபால்ட் டாலரன்ஸ்ன்ற ஃபீச்சரை நம்மளுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இந்த ஃபால்ட் டாலரன்ஸ்ன்ற ஃபீச்சர்னால நம்மளுக்கு வந்து டவுன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகும், இது வந்து ESXi ஹோஸ்ட் வைஸ் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. இட்ஸ் கிளியர்லி ஃபுல்லி ஒர்க் வித் ஒன்லி த வர்ச்சுவல் மெஷின்ஸ், நாட் வித் ESXi. ஓகே, ஹை அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி என்ன நடக்கும்னா ரீஸ்டார்ட் ஆகி அப்படியே நெக்ஸ்ட் ஹோஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. பட் ஃபால்ட் டாலரன்ஸ் நம்ம VM லெவலில் எனேபிள் பண்ணணும். ஏன் ஃபால்ட் டாலரன்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு HA என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வெரி மினிமல் டவுன் டைம் கொடுத்தாலும் பிஸ்னஸ் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குது, வெரி பேசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24/7 வந்து சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டே இருக்கணும், கரெக்டாக. நிறைய அப்ளிகேஷன்ஸ் லைக் IRCTC எடுத்துக்கோங்க, அது கூடமே மெயின்டெனன்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டில். மேக் மை ட்ரிப் ஆர் சம் அதர் இண்டிகோ ஆர் வாட் எவர், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது மாதிரி எல்லா அப்ளிகேஷனுமே 24/7 ரன் ஆகிட்டே இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து எதில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு வர்ச்சுவல் மெஷினில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வர்ச்சுவல் மெஷின் டவுன் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஆர்டர் போடுறேன், ஒரு 11 மணிக்கு நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா அந்த டைமில் டவுன் ஆச்சுன்னா ஆப்வியஸாக நான் ஆர்டர் போட மாட்டேன், அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும். மேபி நான் 2 days டிலே பண்ணலாம், இல்லை 1 week டிலே பண்ணலாம். ஸோ இது மாதிரி இந்த கண்டினியூஷனை வந்து தடுக்கிறதுக்காக தான், கண்டினியூவாக அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்காக தான், எந்த தடைகளும் இல்லாமல் அந்த எஃப்டின்ற ஆப்ஷன் வந்து வி சென்டரில் இருக்குது. எஃப்டி வந்து எப்படி என்ன ப்ரீ ரெக்வசிட் இருக்குது எஃப்டி எனேபிள் பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஃப்டினா கிளியரா, எஃப்டி எதுக்காக, இந்த ஃபீச்சர் எதுக்காக இருக்குது அப்படின்றதுக்காக 100% வந்து டவுன் டைம் இல்லை, 100% அவைலபிலிட்டி இருக்குது, சர்வர் டவுன் ஆகாது. ஸோ இதுதான் எஃப்டி. இது வர்ச்சுவல் மெஷின் லெவலில் கான்ஃபிகர் பண்ணலாம். இதில் டவுட் இல்லைல்ல, ப்ரீ ரெக்வசிட் போயிடலாமா? டிஃபால்ட்டா இது எனேபிள் பண்ணிடுவாங்களா? நோ டிஃபால்ட்டா பண்ண மாட்டாங்க. இது எல்லா விஎம்க்கும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் த சேம் ஸ்பேஸ், சேம் இடம் வந்து வேற ஒரு இதுலயும் எடுக்கும் இல்லையா. சோ அதனால பண்ண மாட்டாங்க. ஒரு ஷேடோ காப்பி மணிக்கு எடுத்து வெரி ஒரு பிரைமரி ரைட், பிரைமரி இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் லைக் ரன் ஆகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற சர்வருக்கு மட்டும்தான், வெரி இம்பார்ட்டன்ட் சர்வருக்கு தான் எஃப்டி எனேபிள் பண்ணுவாங்க.
இது எல்லா கம்பெனிலையும் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ஃபியூ ஆஃப் த கம்பெனிஸ் வந்து தான் பண்ணுறாங்க, எஃப்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மற்ற கம்பெனி வந்து அகெயின் சேம் ஸ்பேஸ் நிறைய இது இருக்கிறதுனால, பேண்ட்வித் அதெல்லாம் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் வெரி குட் ஃபீச்சர். நம்ம 24/7 ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எஃப்டி எனேபிள் பண்ணலாம். நாங்கள் வச்சுருக்கோம் ஒரே ஒரு விஎம்க்கு. ஓகே, ஸோ இதில் இந்த டவுட் இல்லை, ப்ரீ ரெக்வசிட் போயிடலாமா? இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் தட் ப்ரீ ரெக்வசிட் பார்த்துடலாம். ஓகே, பால்ராஜ் இருக்கீங்கல்ல கிளாஸ்ல? மேம் லேப் ஸ்டார்ட் பண்ணி வைங்க. வெளியில இருக்கீங்களா? ஆமா மேம், நான் டிரைவிங்ல இருக்கேன் மேம், மொபைல்ல பார்த்துட்டு இருக்கேன் மேம். அப்படியா, சரி ஓகே. ஏன்னா நான் இந்த ஏற்கனவே நான் இது கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே 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 மேம். ஓகே, ஸோ ப்ரீ ரெக்வசிட் பார்த்துடலாம். இதுக்கு வந்து எஃப்டி வந்து எப்போ வந்து எஃப்டி வந்து இந்த மேக்ஸிமம் சைஸ்ன்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. லைக் டிஸ்க் கெப்பாசிட்டி இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் வந்து எஃப்டி எனேபிள் பண்ண முடியும். அந்த டிஸ்க் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து 2 TB தான் இருக்க முடியும். நம்ம 4 TB அந்த வர்ச்சுவல் மெஷினுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எஃப்டி எனேபிள் பண்ண முடியாது. பிகாஸ் இவங்க வந்து இதை அலோகேட் பண்ணுறாங்க, லைக் இதை வந்து கம்மி பண்ணுறாங்க. எனக்கு 2 TB இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய விஎம்ஐ நான் எஃப்டி எனேபிள் பண்ண முடியும். 2 TBக்கு மேலே இருக்க விஎம்க்கு என்னால் பண்ண முடியாது. அந்த ஃபீச்சர் வந்து இன்னும் வரல. 2 TB தான் அவங்க லிமிட்டடாக வச்சுருக்காங்க மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு வர்ச்சுவல் சிபியு ஒரு வர்ச்சுவல் மெஷினுக்கு சிபியு வந்து மேக்ஸிமம் 8 தான் இருக்க முடியும். லைக் என்டர்பிரைஸ் ப்ளஸ் லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன்ஸு எல்லாமே வந்து 8 வரைக்கும் கொடுக்குறாங்க. முன்னாடி 4 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 8 சிபியு வரைக்குமே கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 8 சிபியு இருந்தால் மட்டும்தான், அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் விஎம் வந்து எஃப்டி வந்து எனேபிள் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சு 12 CPU ஆர் 16 CPU 32 CPU அப்படி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அந்த விஎம்க்கு எஃப்டி எனேபிள் பண்ண முடியாது. இதுலேயும் லிமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அகெயின் RAM. எப்படி சிபியு டிஸ்க் லிமிட் பண்ணாங்களோ அதே மாதிரி ரேம் கொடுக்குறோம் இல்லையா, மெமரி கொடுக்குறோம் இல்லையா விஎம்க்கு, அதுவுமே மேக்ஸிமம் 128 GB தான் இருக்கணும். 128 GBக்கு மேலே அலோகேட் பண்ணியிருக்கோம் அந்த விஎம்க்குன்னா கண்டிப்பாக எஃப்டி எனேபிள் பண்ண முடியாது. ஸோ சில இது வந்து 128 GB வந்து வெரி ஹியூஜ் மெமரி தான். இதுக்கும் சில பெரிய பெரிய ரன்னிங் சர்வர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ரேம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரேம் எல்லாம் விஎம் எல்லாம் நம்ம வந்து எனேபிள் பண்ண முடியாது. இட் ஷுட் பி லெஸ் தென் 128 ஆர் இட் ஷுட் பி 128 GB. ஸோ அந்த விஎம்க்கு நம்ம எஃப்டி எனேபிள் பண்ண முடியும். இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஈச் ESXi ஹோஸ்ட்டில் மேக்ஸிமம் 4 விஎம்க்கு தான் மட்டும்தான் நம்ம வந்து எஃப்டி எனேபிள் பண்ண முடியும். 4 VMs. அதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அந்த ESXi ஹோஸ்ட்டில் பண்ண முடியாது. இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா 4 விஎம்க்கு மேலே ஒரு ESXi ஹோஸ்ட்டில் எஃப்டி எனேபிள் பண்ண முடியாது. 4 விஎம்க்கு மட்டும் தான் பண்ண முடியும், இல்லை லெஸ் தென் தட் பண்ணிக்கலாம். பட் கிரேட்டர் தென் 4 விஎம்க்கு பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேபி இட் இஸ் நாட் எ ப்ரீ ரெக்வசிட், பட் யூ ஷுட் நோ. நீங்கள் வந்து ஒரு CPU வந்து 12 CPU ஆர் 16 CPU இருக்கிற விஎம்க்கு எஃப்டி எனேபிள் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணால் மட்டும்தான் எஃப்டி எனேபிள் பண்ண முடியும். ஓகே,
So these are all the very important. And one more thing very important is virtual disk. virtual diskன்னு சொல்லும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு virtual machineக்கு 2 disk 3 disk 4 disk அப்படி போடுவோம் கரெக்டா. ஸோ அது மாதிரி 16 டிஸ்க் மேக்ஸிமம் 16 டிஸ்க் இருக்கிற வரைக்கும் தான் அந்த விஎம்க்கு வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும் எஃப்டி. இஃப் இட் இஸ் லைக் 20 டிஸ்க், நான் இப்போ விசிஎஸ்ஏல எனக்கு எத்தனை டிஸ்க் இருக்கு? ஆமா, அது மாதிரி திக் ப்ரொவிஷனா இருக்கணும், ரைட்டா? Yeah, I'll come, yes, I'll come to that. 17 disk இருக்கு. ஸோ இப்போ இந்த விசிஎஸ்ஏ என்னால் எஃப்டி எனேபிள் பண்ண முடியுமா? மொத்தம் இதில் 17 டிஸ்க் இருக்கு. அப்போனா என்னால் பண்ண முடியாது. ஒன்லி 16 டிஸ்க் வரைக்கும் தான் இது சப்போர்ட் பண்ணும். ஓகே, 16 டிஸ்க். மோர் தென் தேட் வந்து அது பண்ண முடியாது. 17 டிஸ்க் இப்போ விசிஎஸ்ஏவை நான் எஃப்டி எனேபிள் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதுதான் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து நீங்கள் லிமிட்டேஷன் கூட நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு என்னெல்லாம் தேவை, லைக் என்ன மாதிரியான சினாரியோலாம் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து நெட்வொர்க் லாகிங் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 10 Gb வரைக்கும் இருக்கணும். இது வந்து லோ லேட்டன்சி இல்லாமல் இருக்கணும். பிகாஸ் எஃப்டி என்ன பண்ணோம்னா இதில் இருக்கிறத அதில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் லோ லேட்டன்சி இருக்கக்கூடாது. அதனால் 10 Gb வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டும் ஒர்க் ஆகும், என்டர்பிரைஸ் ஒர்க் ஆகும். பட் என்டர்பிரைஸ் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு 8 மிஷின் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரி சிபியூ வரைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 8 சிபியூ வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 CPU 4 CPU தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் என்டர்பிரைஸ் இருந்தால் மட்டும்தான் 8 CPU வரைக்கும் போகலாம். ஓகே, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைசன்ஸ் பார்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் என்டர்பிரைஸ். பட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இன்னும் லிமிட் பண்ணியிருக்காங்க. என்டர்பிரைஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ், ஐ மீன் பண்ணிக்கலாம் அப்படின்றது. என்டர்பிரைஸ் ப்ளஸ் சப்போர்ட் ஃபார் 8, இதை நோட் பண்ணிக்கோங்க. என்டர்பிரைஸ் ப்ளஸ் சப்போர்ட் ஃபார் 8. பட் இப்போ எல்லாருமே என்டர்பிரைஸ் ப்ளஸ் தான் வச்சுருக்காங்க, எல்லா கம்பெனிலையுமே அதுதான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து விஎம் கர்னல் போர்ட் குரூப் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணணும். நம்ம எப்படி விமோஷனுக்கு க்ரியேட் பண்ணுமோ செப்பரேட் விமோஷன் போர்ட் குரூப்க்கு க்ரியேட் பண்ணோமா, அதுக்கு கர்னல் அடாப்டர்லாம் புதுசாக போட்டோமா, சேம் வே எஃப்டிக்கும் புதுசாக ஒரு விஎம் கர்னல் க்ரியேட் பண்ணணும். ஓகே, தென் எஃப்டி விஎம் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒரு விஎம்ல எஃப்டி எனேபிள் பண்ண போகிறேன்னா அந்த விஎம் வந்து ஷேர்டு ஸ்டோரேஜாக இருக்கணும். வேறு ஒரு இஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்ட்டில் ஷேர்டு ஸ்டோரேஜாக இருக்கணும். நான் எந்த இஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்ட்டில் அந்த எஃப்டி எனேபிள் பண்ணி நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறேன், ஐ மீன் வேறு ஒரு விஎம் ஷேடோ காப்பியாக வைக்க போகிறனோ அதில் ஷேர்டு ஸ்டோரேஜாக இருக்கணும். shared storage or common storage. Very important, thin disk provision வந்து only it will support for the thick lazy zero. Okay, disk provision வந்து thick lazy zero தான் support பண்ணும்.
ஸ்னாப்ஷாட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா நம்மளால் FT எனேபிள் பண்ண முடியாது. ஓகே, ஓகே. ஸோ இது கிளியரா? நெக்ஸ்ட் இந்த இதுதான் ப்ரீ ரெக்வசிட். இந்த ப்ரீ ரெக்வசிட்டில் கிளியரில் நெக்ஸ்ட் போகலாமா? திரும்ப அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். 10 ஜிபிட்ல இருக்கணும். லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், என்டர்பிரைஸ் லைசன்ஸுக்கு வந்து 2 CPU வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் என்டர்பிரைஸ் ப்ளஸ் வந்து 8 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் எவ்ரி கம்பெனி ஹேவிங் ஒன்லி என்டர்பிரைஸ் ப்ளஸ். நியூ VM கர்னல் நம்ம எப்படி விமோஷனுக்கு கிரியேட் பண்ணும்போது சேம் வே புதுசாக வந்து FTக்கு கிரியேட் பண்ணணும். ஓகே, அண்ட் மெயினாக FT VM வந்து ஷுட் பி இன் ஷேர்டு ஸ்டோரேஜ். லைக் காமனான ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கணும் ரெண்டுத்துக்கும், 2 ஹோஸ்டில் இருக்கிறதுக்கும். அதுக்கான காமன் டேட்டா ஸ்டோர் காமனாக இருக்கணும். நான் இங்கேயும் இந்த டேட்டா ஸ்டோர் ஆக்சஸ் பண்ணணும், அங்கேயும் என்னால் இந்த டேட்டா ஸ்டோர் ஆக்சஸ் பண்ணணும். அதுதான் காமன் டேட்டா ஸ்டோர். அண்ட் த டிஸ்க் ப்ரொவிஷன் ஷுட் பி ஒன்லி இன் திக் ப்ரொவிஷன் லேசி ஜீரோடு. இது வந்து தின்னாக இருக்கக்கூடாது, ஈகர்டு ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஒன்லி லேசி ஜீரோடில் தான் இருக்கணும். ஓகே, அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்னாப்ஷாட் இருக்கக்கூடாது. ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா உங்களால் எனேபிள் பண்ண முடியாது FTயை. ஓகே, திஸ் ஆர் ஆல் த ப்ரீ ரெக்வசிட். இப்போ எப்படி FT ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். FTனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கான ப்ரீ ரெக்வசிட் பார்த்தாச்சு. இப்போ எப்படி வந்து FT ஒர்க் ஆகும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ஒரு இது ஒரு ESXi ஹோஸ்ட், இது ஒரு ESXi ஹோஸ்ட். நான் இங்கே ஒரு VM வச்சுருக்கேன். இங்கே ஒரு VM இருக்குது, இங்கே ஒரு VM இருக்குது. ஓகே, இப்போது இந்த VMக்கு வந்து எனக்கு வந்து க்ரைட்டீரியா எல்லாம் மீட் ஆகிருக்கு. இந்த VM வந்து நான் வந்து ஒன்லி 4 CPU வச்சுருக்கேன். அண்ட் தென் நான் ஹார்ட் டிஸ்க் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் தான் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஹார்ட் டிஸ்க்கு எனக்கு வந்து 500 GB ஆர் 1 TB ஹார்ட் டிஸ்க் தான் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஸ்னாப்ஷாட் இல்லை, நோ ஸ்னாப்ஷாட். திக் லேசியில் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே எனக்கு என்னுடைய க்ரைட்டீரியா எல்லாமே மீட் ஆகுது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்காக நான் சொன்ன மாதிரி இது வந்து 100% வந்து அவைலபிலிட்டியில் இருக்கும். லைக் டவுன் டைம் இல்லை. அது HAனா கூட வந்து டவுன் டைம் எடுக்குது, மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட் ஒரு மினிட் வரைக்கும் வந்து டவுன் டைம் எடுக்குது. பட் இன் திஸ் FT வந்து ஃபுல்லாக எந்த ஒரு டவுன் டைமும் இல்லாமல் 24 மணி நேரமும் அந்த சர்வர் ரன்னிங்கில் தான் இருக்கும். ஐ மீன் ஆக்சசபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் FT. இது மெயினாக இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்காக இதை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் இந்த FT. ஓகே, இது எப்படி நான் எனேபிள் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு ஒரு போர்ட் குரூப் இன் த சென்ஸ் VM கர்னல் புதுசாக விமோஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ண காமிச்சோம் இல்லையா, அதை சேம் வே FTக்கு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். இந்த VM இந்த ESXi ஹோஸ்டிலிருந்து இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு FT VM கர்னல் போர்ட் குரூப் கிரியேட் பண்ணுறோம். இது மூலியமாக தான் இது ரெண்டும் வந்து பாஸ் ஆகும். ஓகே, இப்போ இது கிரியேட் பண்ணிட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது நான் இங்கே எனேபிள் பண்ணுறேன். இந்த VMக்கு நான் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த VMல FT நான் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் இந்த VMஐ எந்த ESXi ஹோஸ்ட்டில் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த டேட்டா ஸ்டோரில் வேணுமோ செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஒரு VM அதே மாதிரி ஒரு VM இன்னொரு ESXi ஹோஸ்ட்டில் கிரியேட் ஆகும். ஓகே, இங்கே எப்படி ஒரு VM இருக்கோ, என்ன கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கோ, the சேம் VM
இன்னொரு ESXi ஹோஸ்டில் கிரியேட் ஆகுது நம்ம FT எனேபிள் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, சப்போஸ் இப்போ இந்த ஃபஸ்ட்டு விஎம்ல எனேபிள் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு விஎம் தான் பிரைமரி. ஓகே, இப்போ இந்த பிரைமரி விஎம் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த பிரைமரி விஎம் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த செகண்டரி விஎம் ஆக்ட் அஸ் எ பிரைமரி இம்மிடியட்லி அண்ட் இட் கிரியேட் எ ஒன் மோர் விஎம் அஸ் எ செகண்டரி. அப்போ மினிமம் 2 ஹோஸ்ட் வேணுமா? அதுவும் அப்படி ரெக்வெஸ்ட்ல கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் ஆட் பண்ணிருங்க. மினிமம் 2 ஹோஸ்ட் இருந்தா தானே நம்ம FT கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் வெரி ஓகே. யா. ஒரே ஹோஸ்ட்ல பிரைமரி செகண்டரி வச்சோம்னா போச்சுனா இல்ல, அதான் போச்சுனா யூஸ் எல்லாம் போயிடும். வேஸ்ட் இல்ல, FTன்ற ஆப்ஷனே வேஸ்ட் இல்ல. நம்ம ஒரே ஹோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணாது. பட் அதை வைக்கிறதுக்கானது எனக்கு பிசினஸ் கண்டினியூட்டிக்காக தான் வைக்கிறேன். என் ஃபர்ஸ்ட் ESXi ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இந்த ஹோஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுலயே வச்சது எனக்கு என்ன பிரயோஜனம்? அது FTயே இல்லையே, HA பண்ணிட்டு விட்டுட்டு போயிடும்ல என் வேலையை. ஓகே, அதுக்காக தான் ஒரு FT இந்த VMல எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஎம் செகண்டரி ஹோஸ்டில், அது ரெண்டாவது ESXi ஹோஸ்டில் கிரியேட் ஆகலாம், இல்லை மூணாவதுல பண்ணிக்கலாம், நம்ம செலக்ட் பண்ணுறதா, இல்லை நாலாவதுல செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கறதா. ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டில் விஎம் வந்துடும். இந்த செகண்ட் விஎம்மும் ப்ரைமரி விஎம்மும் சிங்க் ஆகிட்டே இருக்கும். எப்படி சிங்க் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, இதுக்கு தான் ஒரு டெக்னாலஜி இருக்குது, விலாக் ஸ்டெப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு ஒரு மில்லி செகண்டுக்கும் சிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பிரைமரி, இதுதான் பிரைமரி விஎம். ஓகே, இதுலேருந்து தான் நம்ம FT எனேபிள் பண்ணியிருக்கோம். இதில் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிரைமரி விஎம்ல என்னெல்லாம் நடக்குதோ, யூசர் இதில் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ, என்ன டேட்டாலாம் சேவ் பண்ணுறாங்களோ, இது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இது ரெண்டுமே வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லைக் இம்மிடியட்டாக இப்போ நான் இங்கே வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், இந்த விஎம்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், ஏதோ ஒன்று டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா அது இம்மிடியட்டாக என்ன நடக்கும், இதில் ரிப்ளிகா ஆகும், இதில் சிங்க் ஆகிட்டே இருக்கும், இதில் ஓவர் சிங்க் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி நடக்குது? இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலாக் ஸ்டெப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மேபி இது பேர் தான் ஓகே. இதுதான் பேக் அண்ட் ஆர்கிடெக்சர், விலாக் ஸ்டெப் டெக்னாலஜி. இந்த விலாக் ஸ்டெப் டெக்னாலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேக் எண்டில் இது ஓவர் சிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இது சிங்க் ஆகி ஒரு செகண்டுக்கும் மில்லி செகண்டுக்கும் சிங்க் ஆகிற டெக்னாலஜி தான் இந்த விலாக் ஸ்டெப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரைமரி விஎம் சப்போஸ் இந்த பிரைமரி விஎம் டவுன் ஆச்சு பிகாஸ் ஆஃப் ஹோஸ்ட் ஃபெயிலியர், இந்த ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த ஹோஸ்ட் வந்து டவுன் இருக்குது அப்படின்னா, இந்த ஹோஸ்ட் ஃபெயிலியரை வந்து என்ன பண்ணோம்னா, இது ஃபெயிலியர் தான். இந்த பிரைமரி விஎம் என்ன பண்ணோம்னா இது டவுன் தான் கண்டிப்பாக. ஏன்னா இது பிரைமரி விஎம் வந்து இதில் இருக்குன்றதுனால இது ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. இந்த செகண்டரி விஎம் இருக்கு இல்லையா, இந்த செகண்டரி விஎம் ஆக்ட் அஸ் எ பிரைமரி இமிடியட்லி and it create one more VM as a secondary in another ESXi host. புரியுதா? இந்த செகண்டரி விஎம் என்ன பண்ணும்னா இம்மிடியட்டாக ப்ரைமரி ரோலை எடுத்துக்கிட்டு இந்த ப்ரைமரி விஎம் இம்மிடியட்டாக இன்னொரு ஒரு விஎம்மை ஒரு அனதர் ESXi ஹோஸ்டில் கிரியேட் பண்ணும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால தான் இந்த விலாக் ஸ்டெப் டெக்னாலஜி, இந்த பேக் எண்டில் நடக்கிறது எல்லாமே விலாக் ஸ்டெப் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ESXi ஹோஸ்ட் இருக்குது, ஒரு விஎம் இருக்குது, அந்த விஎம்க்கு எனக்கு வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்காக எனக்கு 24/7 ரன்னிங்லேயே இருக்கணும். அதுக்காக நான் ஒரு விஎம்மை FT எனேபிள் பண்ணுறேன். அந்த FT எனேபிள் பண்ண உடனே செகண்டரி ஹோஸ்ட் எனி ஆஃப் த ESXi ஹோஸ்ட், இட் மைட் பி 2, 3, 4 வாட் எவர் இட் இஸ், ரிசோர்ஸ் இருக்கிற ESXi ஹோஸ்ட்டில் I'm just enabling VM FT in the VM and it creating another secondary VM in the another ESXi host. ஓகே, கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இது எப்படி சிங்க் ஆகும் அப்படின்னா மில்லி செகண்டுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ என்ன சேஞ்சஸ் இந்த விஎம்ல பண்ணாலுமே எனக்கு இமிடியட்டாக இங்கே சேஞ்சஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ESXi ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய ப்ரைமரி விஎம் ஆப்வியஸ்லி டவுன், இமிடியட்டாக இந்த செகண்டரி விஎம் ஆக்ட் அஸ் எ பிரைமரி
and immediately create another secondary VM. இந்த மெத்தடை தான், இந்த பேக்கெண்ட்ல நடக்கிறத தான் vlog ஸ்டெப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு VM டிஃப்ரெண்ட் ESXi ஹோஸ்ட்ல இருக்கணும். இட் ஷுட் நாட் பி இன் த சேம் ESXi ஹோஸ்ட். இன்னொன்று, இப்போ ஓவர் சிங்க் ஆகுது, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு கொஸ்டின் வரணும். இப்போ இங்கே ஓவர் சிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ESXi ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால இது ப்ரைமரியாக எடுத்துக்குது, ஒர்க் ஆகுது, ஓகே. இப்போ இந்த விஎம்ல ஏதோ கிராஷ் ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு சம் அதர் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விஎம் நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னா இல்லை, இது ஆகாது. பிகாஸ் இட் இஸ் ஓவர் சிங்கிங் த கெஸ்ட் ஓஎஸ். இது இந்த எஃப்டி ஒன்லி இட் சப்போர்ட் ஹார்ட்வேர் ஃபெயிலியர், ஐ மீன் ஹோஸ்ட் ஃபெயிலியர். ஓகே, எஃப்டி இந்த ஹார்ட்வேர் ஹோஸ்ட் ஃபெயிலியர், இந்த ஹோஸ்ட் ஃபெயிலியரை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. கெஸ்ட் ஓஎஸ் ஃபெயிலியரை சப்போர்ட் பண்ணல. கெஸ்ட் ஓஎஸ்க்கு என்ன நடந்தாலும் செகண்டரி விஎம்க்கு அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். ஸோ கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த எஃப்டி ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எஃப்டி ESXi லெவலில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மட்டும்தான் டாலரேட் பண்ணும். விஎம் லெவலில், ஹோஸ்ட் லெவல், ஐ மீன் கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் ஏதாச்சும் ப்ராப்ளம், கிராஷ் ஆகிடுச்சு, டவுன் ஆச்சு, ஏதோ ப்ராப்ளம், பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த எஃப்டி டாலரேட் பண்ணாது. ஸோ எஃப்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த கெஸ்ட் ஓஎஸ் லெவல். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இஃப் த ESXi ஹோஸ்ட் ஃபெயில்ஸ். ஆமா, இன்னொன்னு ஒரு டவுட், நீங்க அந்த சிங்க் ஆகும்னு சொல்றீங்களா? இப்ப பிரைமரியும் செகண்டரியும் ரெண்டுமே, பிரைமரியும் செகண்டரியும் ஆன்லைன்ல இருக்குமா இல்லாட்டி எப்படி, என்ன ஸ்டேட் ஆன்லைன்ல தான் இருக்கும்? எஸ், ஆன்லைன்ல தான் இருக்கும். ஆன்லைன்ல தான் இருக்குமா? எஸ். அது இப்ப நீங்க ஓகே, நீங்க இப்ப பண்ணிருக்கீங்களா? அதுல கொஞ்சம் நான் ஆல்ரெடி நேத்து பண்ணிட்டேன், நேத்து பண்ணி செக் பண்ணேன், இட் வாஸ் வொர்க்கிங் வெல். இப்ப ரெண்டுமே ஆன்லைன்ல இருக்கும்போது எதுவும் கான்ஃப்ளிக்ட் எதுவும் ஆகாத சான்சஸ் இல்ல? நோ, அதுதான் எஃப்டி, அதுதான் எஃப்டி உடைய ஃபீச்சர். அது எதுவுமே ஆகாது. பிகாஸ் அந்த பிரைமரி விஎம் மட்டும்தான் வாட் இட் இஸ். ஓகே, ஆக்சுவலா இந்த FT போர்ட் குரூப் எனேபிள் பண்றீங்க இல்லைங்களா? அது என்ன போர்ட் ஆக்சுவலி? இஸ் இட் a TCP port or what exactly the port is? டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்விட்ச்லயும் பண்ணுவாங்க, பட் நான் இதுல நார்மலா பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ இன்னொரு என்ன டவுட்னா, நீங்க சொல்றீங்க இப்போ primary and secondary, this is only applicable only for the VMs, right? Okay. But if the primary VM goes down, okay, in terms like ESXi goes down, so entire VMs, everything goes down. So it will automatically switch over இல்லைங்களா அந்த செகண்டரிக்கு. ஸோ நீங்க இன்னொரு அந்த ஆப்ஷன் பை டிஃபால்ட்டா இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்க. அது பிரைமரியா ஆட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணிக்கும் செகண்டரியா. எங்க கிரியேட் பண்ணோம், அது எங்க, அது எப்படி, எங்க அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கோ அந்த கிளஸ்டர்ல எந்த ESXi ஹோஸ்ட்ல அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கோ, எந்த டேட்டா ஸ்டோர், அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும். ஓகே, சோ நம்ம எதுவும் பண்ணனும்? நோ, FT ஃபர்ஸ்ட் நம்ம டர்ன் ஆன் பண்றோம் இல்லையா, எனேபிள் பண்றோம் இல்லையா, தட் இஸ் a main primary work for us. ஆஃப்டர் தட் இது எல்லாமே பேக் எண்ட்ல நடக்கிறதா. இது எதுவுமே நம்ம கண்ணுல பார்க்க முடியாது, இது எல்லாமே பேக் எண்ட்ல நடக்கிறதா. இப்போ இந்த பிரைமரி, ஆனா எங்களுக்கு எப்படி தெரியும் அது இதுதான் பிரைமரி? ஓகே, சோ பிரைமரி ஸ்விட்ச் ஆயிடுச்சு, சோ எப்படி இது செகண்டரிக்கு இது இருக்குதுன்னு எங்களுக்கு நம்ம உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இங்க பிரைமரின்னு காமிச்சிரும். இங்க எனக்கு தெரியுதா? இங்க எனக்கு பிரைமரின்னு காமிச்சிரும். FT எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க பிரைமரின்னு காமிச்சிரும். நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். நான் டெலீட் பண்ணிட்டு நான் திரும்ப பண்ணுறேன். ஓகே, ஸோ யா, இது வரைக்கும் FT நாங்கள் வேறு எந்த கிளாஸ்லையும் பண்ணி காமிச்சதில்லை, பட் ஐ வாஸ் ட்ரையிங் எஸ்டர்டே, இட் வாஸ் ஒர்க்கிங் வெல். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஐ வில் ஷோ யூ கைஸ் ஆஸ் வெல். ஓகே, இதில் கிளியரா பேக் அண்ட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியரா? இதில் எதனா டவுட் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே இல்லை, இப்போ புரியுது இல்லை? FT மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அகைன் ஐம் ரிப்பீட்டிங், இது எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்ணாங்கன்னா வெரி ரேர். FT இன்டர்வியூல क्वेश्चन கேக்குறாங்க மேம். கேக்குறாங்க கண்டிப்பா கேக்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பேக் எண்ட் டெக்னாலஜின்னு கேக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் क्वेश्चन ஐ வாஸ் திங்கிங், ரீசெண்டா கூட யாரோ சொன்னாங்க என்கிட்ட, FTல இருந்து ஒரு क्वेश्चंस கேக்குறதா. 2 VM, ஓகே, பிரைமரி VM சொல்றீங்க, செகண்டரி VM சொல்றீங்க, அப்ப செகண்டரி VM டவுன்ல இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி VM both would be in the online.
ஓகே, ஆர் சஸ்பென்ஸ் ஸ்டேட்டில் கூட வச்சுருப்பாங்க. பட் ஆன்லைனில் பவர்ட் ஆனில் தான் இருக்கும். யா, இது இந்த கொஷின் கேட்குறாங்க. பட் யா, எஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த இன்டர்வியூ. பட் ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் இன் தர் என்விரான்மெண்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இந்த ஃபீச்சர் இருக்கிறதே மறந்துடுறாங்க. பட் இட் இஸ் வெரி குட் ஃபீச்சர். நான் இது வந்து சூப்பராக ஒரு விஎம்க்கு வேணும், கண்டினியூவாக யூஸ் பண்ணணும் அந்த விஎம் அப்படின்னா அந்த விஎம்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அர்ச்சனா, இது கிளஸ்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு அது that would be better feature இல்லைங்களா? Because again அது additional resource, so again it will be creating one more resource and you நான் அதுக்கு also தான் have சொல்கிறேன். கரெக்ட், நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இஃப் எனி ஆஃப் த அப்ளிகேஷன் ஷுட் பி ரன்னிங் வித்தவுட் எனி இன்டரப்ஷன், பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்காக எஃப்டி எனேபிள் பண்ணுவாங்க. ஹெச்ஏ பண்ணுறது எஸ், இட்ஸ் டவுன் டைம் டேக்கிங், ரைட்? இட்ஸ் மில்லி செகண்ட் ஆர் வாட் எவர், இட்ஸ் மினிட் ஆர் வாட் எவர், இட்ஸ் டவுன் டைம் டேக்கிங். பட் எஃப்டியில் 0% டவுன் டைம். அதனால இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருமே யூஸ் பண்றாங்களா? நான் அகைன் நோ. கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சர்வர், வெரி ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு இந்த சர்வர்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த ஆர்எல்ஸ் இந்த விஎம் வந்து டவுன் ஆச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, பில்லிங் ஒரு வாட் எவர் ஆர்டர் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற விஎம்க்கு இதை எனேபிள் பண்றாங்க. இது எல்லாமே அப் டு பிஸ்னஸ். நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து காஸ்டிங் போடுறோம் கரெக்டாக. ஒரு விஎம்கான ஒரு விஎம் எப்படி பண்ணுறோமோ அதே வந்து செகண்டரி விஎம்க்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து யா இதை வந்து காஸ்ட்டில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போது நம்ம வந்து எப்படின்றத பார்த்துடலாம். ஐ வில் delete all those configurations. மேம் இது போக என்ன டாபிக்ஸ் ரிமைனிங் இருக்குன்னு சொன்னீங்க? இன்னைக்கு வந்து டிஆர்எஸ் ரூல் அண்ட் விசிஎல்ஸ். விசிஎஸ் விசிஎல்ஸ் வந்து இன்டர்வியூல கேக்குறாங்க, அதனால எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் a குட் ஃபீச்சர். இது வந்து லேட்டஸ்டா அந்த ஃபீச்சர். ஆமா, அந்த விஎம் கிரியேட் ஆகும்போது ஒரு விசிஎல்ஸ் தனியா ஒன்னு கிரியேட் ஆகுது. அதுதான் நான் சொல்றேன். ஆமா ஆமா, அது வந்து நிறைய இன்டர்வியூல கேக்குறாங்க. ஆமா, கிளஸ்டர் என்ஹான்ஸ்மென்ட் ஆல்ரெடி. ஓகே, நீங்க அந்த டாபிக் வரும்போது பார்க்கலாம். சோ அது முடிஞ்சிட்டு ஆயிடுச்சா அர்ச்சனா கிளாஸஸ்? கிளாஸஸ் வந்து இன்னும் ஒரு ஃபியூ டாபிக்ஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டோன்னா நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரபிள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அட் எண்ட் ஆஃப் த லைக் ஒரு 1 வீக், அந்த ஒரு வீக் ஆர் 1 டேல வந்து ஐ ட்ரை டு கவர் ஆல் திஸ். ஆரியா நான் வந்து ட்ரை பண்ணணும், எப்படி இதுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஐ வாண்டட் டு செக் ஆல் திஸ். லினக்ஸ் பிரச்சனை இல்லை, லினக்ஸ் ஒரு கிளாஸில் முடிச்சிடுவேன் நான், பேசிக் லினக்ஸ் எல்லாமே. யா விஎம் பேக்கப் வந்து எஸ் எனக்கு வந்து ஒரு 1 hour போதும், விஎம் பேக்கப் காமிச்சிடுவேன். பிஎம் கிரியேஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் வந்து ஐ ட்ரை டு மேனேஜ் சம்திங் சம்ஹவ். யா விண்டோஸ் கிளஸ்டர் நான் எடுக்கிறேன். இது எல்லாமே வந்து ட்ரபிள் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதை ஃபைனல் லிஸ்ட். இது வந்து பெண்டிங்கில் இருக்கிறது நீங்கள் கேட்டதுனால நம்ம லிஸ்ட்டில் இல்லாதது. விசான் ஐ வாண்டட் டு டேக் ஃபார் ப்ரீவியஸ் பேட்ச் ஆல்சோ. ஐ வில் கம்பைன் போத் த batches. I'll try to do that. RV tool, yes, RV tool I'll try to எப்படி பண்ணலான்றதை பார்க்குறேன். RV tool நான் ஓவர்வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஐ எம் திங்கிங் எனி அதர் டாபிக் மிஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு. எதுவும் மிஸ் பண்ண மாதிரி இல்லை. பட் நான் இன்னைக்கு லிஸ்ட் அவுட் வேறு எதனா எடுத்து பார்த்து ரெஃபர் பண்ணி எடுத்து வைக்கிறேன் டாப்பிக்கு. சப்போஸ் இருந்துச்சுன்னா ஐ திங்க் 4 to 5 weeksல முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். I think 4
4 வீக்ஸ் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட் I'll keep you updated by next week. I'll just go through everything. If any topics is ஆமா, இன்னும் missing. வீக் டேஸ்ல ஒரே ஒரு டே வந்து இன்க்ளூட் பண்ணா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். Yeah, but the people are not டீம் உங்க available, no? டீம் நீங்களும் சொல்லுங்க, உங்களோட சஜஷன் சொல்லுங்க. No, see, I always prefer up to you guys. Like உங்களுடைய அதான் availability அதெல்லாம் தான் எனக்கு முக்கியம். So I'll be available on every Friday. என்ன So it doesn't matter for me. I wanted to check with you guys only. If your guys are not available, then what is the purpose of keeping the class on the weekdays, right? எனக்கு தெரிஞ்ச ரெகுலரா இப்ப இருக்கவங்க தான் ரெகுலரா இருக்காங்க, அட்டன் பண்றாங்க. Hmm. Yeah, fine. For me, I don't have any issues. I can join. Okay. ஏன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது ஆக்சுவலா. Team, I think for நீங்களும் troubleshooting class, I'll check with Theri because troubleshooting class வந்து அவர் எடுக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அவர்கிட்ட செக் பண்ணுறேன் எப்படி நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோன்னா. மேபி troubleshooting class next week இருக்கும். okay. Okay, so it might be on 9th. Okay, I'll check with them. So 3 days உங்களை அர்ச்சனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃப்ரைடே வச்சுக்கலாங்களா? எஸ் நான் ஓட்டிங் போடுறேன். ஸோ பேஸ்ட் அப்பான் தட் வில் கோ. ஓகே அர்ச்சனா, ஏன்னா கிளாஸ் கொஞ்சம் வேகம் முடிஞ்சிச்சுன்னா கரெக்டா இருக்கும். சரி ஓகே, நான் ஓட்டிங் போடுறேன். ஸோ எத்தனை பேர் லைக் அதுக்கு ஓகேன்னா நம்ம பண்ணிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓட்டிங்ல என்ன பிரச்சனைனா, நாங்க ரெகுலரா ஜாயின் பண்றவங்க ஓகே, ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் ஓட்டிங்ல போடும்போது அது உங்களுக்கு கவுண்டே வர்றது இல்ல. ரெகுலரா ஜாயின் பண்றவங்க மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. அது ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லாட்டினா இன்னொரு ஆப்ஷன்னா வீக்கெண்ட்லயே வந்து ரெண்டு ஃப்ரைடே மார்னிங் ஓகேவா? ஃப்ரைடே மார்னிங் உங்களுக்கு ஒரு 7 to 9, அட்லீஸ்ட் 7 to 8:30 அப்படி கவர் பண்ற மாதிரி, எல்லாரும் ஆஃபீஸ் போன மாதிரியும் இருக்கும். லைக் எப்படி, என்ன சொல்றீங்க? இல்ல, I guess 8 would be better. இன்னொரு ஆப்ஷன் வந்து வீக்கெண்ட்லயே மார்னிங் எடுக்கிறோம்ல, ஈவினிங் வேணா எடுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் அது ஈவினிங் ஆகாது. ஈவினிங் இல்லையா? நான் ஒன்று பண்ணுறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் டாபிக் எடுத்துட்டு தேரியை வந்து வேணா ஈவினிங் ட்ரபிள் ஷூட்டிங் எது எடுக்க முடியுமா அவர் அவைலபிலிட்டி பார்க்குறேன். ஸோ பிளான் பண்ணுறேன். ஈவினிங் ஆகாது, ஏன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு தெரியும். சாரி, ஈவினிங் ஆகாது, ஏன்னா ஈவினிங் உங்களுக்கு தெரியல, இமெயில் டைமிங்ஸ் வில் பி எக்ஸ்டெண்டிங் அன்டில் லேட் நைட். ஏன்னா இப்போ டிஎஸ்டி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு 27th நாள். வந்து அஹெட்ல So, போகுதுல்ல, 1 hour ahead, so it will be delayed. மண்டேல இருந்தா இல்லையா, நாளையில இருந்தா? எஸ், நான் இப்போ நாளைல இருந்து 27th, நாளைல இருந்து டிஎஸ்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு so it will be a bit delayed. ஏன்னா ஃப்ரைடேஸ் நோ இஷ்யூஸ். அப்போ ஃப்ரைடேவே போயிருவோம். Bro, sorry, okay, because DST timings change ஆனனால தான். நமக்கு எனக்கு இந்த கன்சர்ன் கிடையாது. ஒரு கிளாஸ் ஸ்டே எக்ஸ்ட்ரா வச்சோம்னா கரெக்டா இருக்கும். இல்ல ஃப்ரைடே ஐ அம் ஓகே, அதுதான் சொல்லுது. ஏன்னா 7 to 8 வந்து பிகாஸ் பசங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், மைண்டும் கொஞ்சம் காலையில தான் கொஞ்சம் நல்லா லிசன் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஈவினிங்னா அதர் பிளான்ஸ் ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பா. Archana, so the FT want to create பண்ணனா the cost should be increased to the existing budget இல்லையா? யா, பிகாஸ் ஒரு விஎம் அதே மாதிரி ஒரு விஎம் வருது இல்லையா? ஒரு விஎம் வருது. ஆனா parallelly
the secondary VM, okay, say like when the primary VM goes down, the secondary would be there, and the secondary would be again, it would be creating one more VM, right? So it would ரைட். be a double cost selling, na? எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பட் அது வந்து டபுள் காஸ்ட் தான். அதனால தான் மோஸ்ட்லி வந்து அதை போக மாட்டாங்க. Ma'am, one doubt. What Yeah, happens if the primary host becomes online again? See, if the host primary becomes online, it would be turned off. It would not react as a primary because already the primary would be taken over by another ESXi host. In some case, what happened? It automatically that ESXi host all well and good. Then it act as a primary VM also. It's all managed by vlog step technology, and oversyncing also managed by vlog step technology only. See, whatever the people, I mean the user are trying to access this VM, they don't see any difference. So totally you'll have 3 VMs in that case, huh? No. First we have only 2 VMs, okay? If Correct, any correct. of the host fail, then automatically it creates another VM for the backup. In another host. For the backup, yeah, in another host. Okay. So first initially there would be only 2 VMs, not 3. 2 VMs, correct, Yeah. correct. ஓகே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண ஆக்சுவலா போறோம்னா இது வந்து அஸ்யூர்ல நம்ம அவைலபிலிட்டி ஜோன்ல கரெக்ட் இந்த ஃபால்ட் டோலரன்ஸ் கிரியேட் பண்ண அதே மாதிரி தான் இது. எஸ் கைண்ட் ஆஃப் ரைட். ஓகே கைண்ட் ஆஃப் அதே மாதிரி தான் இருக்கு இது. மேம் ஆக்சுவலா இப்ப இது வந்து நம்ம சொல்லும் போது விஎம் லெவல் ஃபீச்சர்னு சொல்லணுமா கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர்னு சொல்லணுமா இது ஆக்சுவலா இல்லாட்டி விசென்டர் லெவல்? VM level தான் feature. VM levelக்கு தான் feature, but it support on the ESXi host failure only. It supports only the ESXi host failure, not VM failure. ஓகே. இதுக்கு முன்னாடி பிகினிங்ல வந்து ஏதோ விசென்டர் லெவல் ஃபீச்சர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யா it is a vCenter level vCenter feature, குள்ள இருக்கா? but VM க்கு தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்றேன். புரியுதுங்களா? It is a vCenter. Of course it is a vCenter feature. See HA, DRS, vMotion. What are the features are available in vCenter? All are vCenter தான். Yeah, of course it is a vCenter feature. ஓகே. இப்ப டிஆர்எஸ் HA எல்லாம் பாத்தீங்கன்னா கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர் ரைட்டா? இது சொல்றீங்க? டிஆர்எஸ் HA எல்லாம் வந்து கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர். எஸ் எல்லாமே கிளஸ்டர் லெவல் சொல்லக்கூடாது, vCenter லெவல் தான் சொல்லுவாங்க. ஐ மீன் vCenter feature, but it is applicable for the clusters. ஓகே. நம்ம ஒரு கிளஸ்டருக்குள்ள வந்து ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்றோம் புதுசா. பட் நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது HA டிஆர்எஸ்லாம் எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இன்னொரு ஹோஸ்ட் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து இதுக்கு அப்ளை ஆகும்ல, இல்லாட்டி அதுக்கு எதுவும் அப்ளை ஆகும்? எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து அந்த பிரைமரி செகண்டரின்னு பிரிக்குது HA FD. ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது FD ஏஜென்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு FD ஏஜென்ட் ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆன உடனே எலெக்ஷன் நடக்கும். நீ புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு புதுசா யாருன்னா ஒரு 10 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாரும் சேர்த்து எலெக்ட் பண்ணி ஒருத்தர் பிரைமரி ஆக்குறாங்க. அது சேம் கான்செப்ட் அகைன் நடக்கும் HA. டிஆர்எஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஆர்எஸ் வந்து எத்தனை ஹோஸ்ட் நம்ம கிளஸ்டரா நம்ம கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது வந்து லோட் பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு செகண்டுக்கு செகண்ட் எல்லாமே வந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கிளஸ்டருக்குள்ள ஈச் ஹோஸ்ட் வந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, FT வந்து தனியா ஒரு VM கர்னல் அடாப்டர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங். FT பண்ணிடலாம். I'm going with the another switch. நான் ஒரு switch 1ன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்.
அந்த ஸ்விட்ச் ஒன்னு நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன். எப்படி ஸ்விட்ச் கிரியேட் பண்ணுறது, எப்படி போர்ட் குரூப் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சர்வீசஸ் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் லாகிங் இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணணும். ஓகே, இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் லாகிங் இந்த விஎம் கர்னல் மூலியமாக தான் நம்மளுக்கு சிங்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் இது வந்து லோ லேட்டன்சியாக இருக்கக்கூடாது. இது வந்து ஐ மீன் இதுக்கான நெட்வொர்க் பேண்ட்வித் வந்து நல்லா இருந்தால் தான் சிங்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த சர்வீசஸ் மூலியமாக தான் ஓவர் சிங்க் ஆகுது. அதனால் இதை எனேபிள் பண்ணணும். நான் ஐபி வந்து செப்பரேட்டாக கொடுக்குறேன். இதுக்கு 37.25.30 is my domain controller DC. ஓகே, அவ்வளோதான். இது கிரியேட் ஆகட்டும். நான் செகண்டரி விஎம்லேயும் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. சாரி, செகண்டரி ஹோஸ்ட்லேயும் க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ FTT 01 கொடுத்தனா சேம் ஸ்விட்ச் 1 செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது விமோஷனுக்கு ஸ்விட்ச் 1 தான் க்ரியேட் போட்டிருக்கேன். ஸோ ஸ்விட்ச் 1 கொடுக்குறேன். வெரி இம்பார்ட்டண்ட், HA எனேபிள் ஆகிருக்கணும் FTக்கு. ஓகே, ஃபால்ட் டாலரன்ஸ் லாகிங் எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மேம் ஒரே நிமிஷம் பேக் ஒரு நிமிஷம் போங்க. யா, ஸோ இந்த இது அவைலபிள் சர்வீஸ் எனேபிள் இருக்குல்ல ப்ரோ, இந்த இது இந்த இந்த எல்லா இந்த ஒவ்வொரு ஃபீச்சரும் எனேபிள் பண்றதுக்கும் ஒவ்வொரு கர்னல் அடாப்டர்ல போயிட்டு ஒரு நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணுமா? ஆமா ஆமா கண்டிப்பா. இந்த ஏன்னா ஃபால்ட் ஒரே கர்னல் டாலரன்ஸ் ஒரே இதுலயும் போடலாம். இது வந்து ஒரே இதுலயும் போடலாம். நான் போட்டிருக்கேன் எப்ப அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஐபி வச்சு நம்ம பண்ணக்கூடாதா? பண்ணலாம். பட் வந்து அகெயின் இது ஏன் பண்ணக்கூடாதுன்னா நெட்வொர்க் பேண்ட்வித். ஓகே, ஸோ நான் விமோஷனுக்கும் அதே ஷேர் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கும் அதே ஷேர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எனக்கு நெட்வொர்க் அடி வாங்கும். கரெக்டாக. இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு போர்ட் குரூப் கிரியேட் பண்ணி இதுக்குன்னு செப்பரேட்டாக நான் அந்த பேண்ட்வித்தை வச்சுருந்தேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து செப்பரேட்டாக கிரியேட் பண்ணுறோம். எஃப்டிக்கு விமோஷனுக்கு கண்டிப்பாக செப்பரேட்டாக இருக்கணும். பிகாஸ் விமோஷன் என்ன பண்ணுது, மைக்ரேட் பண்ணுது. எஃப்டி என்ன பண்ணுது, சிங்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நெட்வொர்க் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இதுக்கு வந்து தனியாக தான் இருக்கணும். ஓகே ஃபைன். அர்ச்சனா, நீங்க ஹை அவைலபிலிட்டி மேண்டேட்டரின்னு சொல்றீங்களே, அப்போ விஎம்க்கு நீங்க வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ்னா வாட் அபவுட் தி ஸ்டாண்டலோன் மெஷின்ஸ்? பிகாஸ் தேர் ஆர் ஸ்டாண்டலோன் மெஷின்ஸ் ஆர் தேர். பிகாஸ் எனக்கு அதுல தான் மிஷினுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டாண்டலோனுக்கு எந்த ஃபியூச்சருமே இருக்காது. ஒண்ணுமே டிஆர்எஸ் பண்ண முடியாது. மேம் அது ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லிருங்க மேம். அந்த ஸ்டாண்டலோன் எதுக்கு என்வரன்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க? நான் ஸ்டாண்டலோன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டாண்டலோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது அந்த ஆப்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டாண்டலோன் வந்து இந்த ஃபீச்சர்லாம் ஒர்க் ஆகாது. ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்கு, ஆனாலும் அது டவுன் டைம் எடுத்துக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ தட். நான் உங்களுக்கு அதை செஞ்சே காமிச்சு, ஐ மீன் இதுல ப்ராக்டிக்கலாவே காமிச்சிடுறேன். So okay, by default FTA enable பண்ணோம்னா, I mean FTA feature enable ஆகணும்னா high availability இருக்கணும். கண்டிப்பா, எஸ். இல்லனா இப்ப நானே availability disable பண்ணிட்டு நான் பண்றேன் பாரு, அலோ பண்ணாது. இப்ப பாருங்க நிமிஷம். Okay, I'll start with my VM as well.
ஜாயின் பண்ணுறேன். என்ன டாபிக் நடக்குன்னு சொல்ல முடியும்? நான் இதை ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கிறேன். வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. ஓகே, ரீலோகேட்டே இன்னும் கம்ப்ளீட் ஆகி முடிக்கலையா? ஓகே, ஆகட்டும். மைக்ரேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது ஆகிட்டு இருக்கு. ஓகே, லெட் இட் பி. இப்போ வந்து டாபிக் வந்து இன்னைக்கு எஃப்டி ஆல்மோஸ்ட் இப்போ ப்ராக்டிக்கல் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ எஃப்டி வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட் முடிஞ்சிச்சு. எஃப்டி எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுக்குறேன். எஃப்டின்றது ஃபால்ட் டாலரன்ஸ். ஓகே, இதில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பேசிக்கலி இது வந்து ஒரு வி சென்டருடைய பேக்கப் டெக்னிக் ஃபீச்சர் ஃபார் வர்ச்சுவல் மெஷின். ஓகே, 0% டவுன் டைம், விச் மீன்ஸ் டவுன் டைமே இருக்காது இந்த விஎம்ஸ்க்கு. 100% அவைலபிலிட்டி 24/7 இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஹெச்ஏ இருக்கும்போது ஏன் எஃப்டி எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்காக, அந்த சர்வர் கண்டினியூட்டிக்காக, டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக எஃப்டி எனேபிள் பண்ணுறோம். எப்படி எஃப்டி எனேபிள் பண்ணோம்னா, ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டில் ஒரு விஎம் இருக்குது அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் அந்த க்ரைட்டீரியாவெல்லாம் மீட் பண்ணால் தான் எஃப்டி எனேபிள் பண்ண முடியும். அதை நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரெக்கார்டிங் ஆல்சோ பாருங்கள். ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்குது, வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த விஎம்க்கு நான் எஃப்டி எனேபிள் பண்ணுறேன். எஃப்டி எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா, இந்த எஃப்டி வந்து செகண்டரி இஎஸ்எக்ஸ்ஐ எனி அதர் செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் 4, 5 வாட் எவர் அதர் ஹோஸ்ட்டில் வந்து ஒரு செகண்டரி விஎம் கிரியேட் ஆகும். த சேம் இங்கே என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கோ த சேம் வே அனதர் விஎம் இங்கே கிரியேட் ஆகும். இது என்ன பண்ணணும்னா, இது ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும், சிங்க் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் எ ரிப்ளிகேட், இட்ஸ் சிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த சிங்க் ஆகிறது எது மூலயமா அப்படின்னா, இந்த கர்னல் போர்ட் குரூப், புதுசாக ஒரு போர்ட் குரூப் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா எஃப்டி, இது மூலயமா தான் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது செகண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இது ரெண்டும் வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். இது பிரைமரி விஎம், இது செகண்டரி விஎம், இது சிங்க் ஆகிறது இது எல்லாமே தான் இந்த ப்ராசஸ் பேக்எண்டில் நடக்கிறது. எல்லா ப்ராசஸும் பேர் தான் விலாக் ஸ்டெப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிரைமரி விஎம்மும் டவுன் ஆகும். அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த செகண்டரி விஎம் ஆக்ட் as a primary and it creates another VM in any other host. ஓகேவா? அப்போ இது பிரைமரியாக ரியாக்ட் ஆகும், அது செகண்டரியாக ஆக்ட் ஆகும். இப்போது இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் ஃபெயில்னா இது வந்து மேனேஜ் பண்ணுது. இதுவே கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் ஏதோ ப்ராப்ளம், கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது சப்போர்ட் ஆகாது எஃப்டி. ஏன்னா எஃப்டி வந்து சப்போர்ட் ஒன்லி ஆன் த ஹார்ட்வேர் லெவல் ஹோஸ்ட் லெவல் ஃபெயிலியர். இட் வில் நாட் சப்போர்ட் விஎம் லெவல் ஃபெயிலியர். ஓகே, ஸோ இதுதான் எஃப்டி உடைய பேக்எண்டில் ஒர்க் ஆகிறது. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு சில ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆல்ரெடி நேற்று பண்ணியிருந்ததுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் டேட்டா ஸ்டோர் மைக்ரேஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை தின் ப்ரொவிஷன் டு திக் லேசி 0. ஸோ அதனால் ரீலோகேட் ஆகிட்டுருக்கு, மைக்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஎஸ் ரூல்ஸ் பார்க்க போகிறோம், அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் விசிஎல்ஸ். தேங்க்ஸ் சுஜனா.
வேற யாராச்சும் லேப் வச்சிருக்கீங்களா? யாராச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா எனக்கு கொஷின் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில்.
பர்சனலாக மேபி அதர் பீப்புளுக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து ஃப்யூச்சர் பேட்ச்க்கும் யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் கொஷின்ஸ். அதே மாதிரி அவங்க இங்க கிளாஸ்ல கூட அந்த லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்ல ஆமாம், ஏன்னா அதுக்கான ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் லாஸ்ட் நீங்களுமே ப்ரிப்பேர் 10-15 ஆகிக்கலாம். மினிட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அது உங்களுக்கும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நானுமே அட்டன் பண்ணுவேன், பட் ரீசெண்டாக நான் எதுவுமே அட்டன் பண்ணல. இதுக்கு நான் வந்து ஒரு விஎம்ஏ க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன் போல. அர்ச்சனா, அது அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? நான் அதை மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஓகே ஓகே. இல்லை ஆன்டி அஃபினிட்டி அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலா மீன் வைல் நான் ஒரு இது ஷேர் பண்றேன். ஸோ என்ன அப்படின்னாக்கா லைக் இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ ஹெச்ஏல வந்துட்டு ஹை அவைலபிலிட்டி வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகி ஒரு இதுக்கு மைக்ரேட் ஆகுதோ விமோஷன் நடக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஆஃப் ஆகி இதாகும்ல, அப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னாக்கா எந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோஸ்ட் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அதை நாட் ரெஸ்பாண்டிங்ல இருந்து மறுபடியும் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட்டு கொண்டு வரீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கு? இப்போ அப்ளிகேஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெப் இன்டர்ஃபரன்ஸ் ஒர்க் ஆகணுமா, இல்ல வந்துட்டு டேட்டாபேஸ் ஒர்க் ஆகுமா, இல்ல ஆப் பேஸ்ட் ஒர்க் ஆகுமா? அது 3 இருக்கும்ல, வெப், ஆப், அதுக்கப்புறம் வந்துட்டு டிபி. இது 3ல வந்துட்டு டேட்டாபேஸ். ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் இதாகணும்? ரூல்ஸ் இருக்கு தெரியுமா அந்த இதுல? டேட்டாபேஸ் ஆக்சுவலி ரூல் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரூல் செட் பண்ணுவாங்க. ஐ திங்க் டேட்டாபேஸ், ஐ அம் நாட் ஷூர். நான் செக் பண்றாங்க. ஏன்னா மெயினா இதை கேக்குறாங்க. அதோட இப்ப நீங்க எப்படி நம்ம பிட் மேப் அதை பார்த்தோம்ல, மெமரி பிட் மேப், ஆமா பேக்ரவுண்ட், அதே மாதிரி வந்துட்டு இதோட வீலாக் டெக்னாலஜி பார்த்தோம் நம்ம.
இது ஹெச்டில எஃப்டில சாரி. Yeah, we ஸோ love இதே மாதிரி scheduled வந்துட்டு right. இதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பா கேட்கறாங்க இப்போ உள்ள இன்டர்வியூஸ்ல. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு A6 ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ சரி. அதுல இருக்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஃபினிட்டி ரூல் ஆன்டி அஃபினிட்டி ரூல் செட் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க, ஓகேவா? ஓகே, ஸோ அஃபினிட்டி அதுல ஆன்டி வந்துட்டு அஃபினிட்டி செட் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோமா? செட் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல செட் பண்ணாம கூட வச்சிருக்கீங்க. ஏன்னா 2 தான் கேட்டாங்க அவங்க எனக்கு. செட் பண்ணி ஓகே. ஸோ வச்சிருக்கீங்க, செட் பண்ணாம வச்சிருக்கீங்க. அந்த ஸோ இதுல எது கேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வரணும்? அந்த கேஸ்ல வந்து வெப் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எங்களுதுலேயே நாங்கள் போட்டிருக்கோம், அது நான் சரியா பார்க்கல, நான் அதை பார்க்குறேன். ஏன்னா வெப் சர்வர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா, ஸோ வெப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூசர்ஸ் ட்ரை பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க. இல்லையா, நான் அதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பிகாஸ் நாங்களுமே அதை வச்சுருக்கோம் அப்ளிகேஷன் வெப்புக்கு டேட்டா பேஸ்க்கு ரூல். ஓகே, நீங்கள் ரூலை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க கரெக்டா? எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரூல் ஆகும் பேஸ் அப்படின்னு? இது ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஆன்டி அஃபினிட்டி ரூல் அஃபினிட்டி ரூல்ல வந்துட்டு ஸோ அது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம், இது இங்க இருந்து ரன் ஆகணும், இது ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும், செகண்ட் ரன் ஆகணும். ஸோ அந்த ரூல்ஸ்ல வந்து எதை நீங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணுவீங்க? ஸோ அக்கார்டிங் டு தி ப்ராசஸ்ல அவங்க எப்படி பண்ணிருந்தீங்க என்வரான்மெண்ட்ல? ஸோ சினியர் பேஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, குட் கொஸ்டின். நான் இதை செக் பண்ணிட்டு என்னோட இதில் செக் பண்ணிட்டு நான் இதை சொல்கிறேன் ஆன்சர். குட், நல்லா இருக்கு கொஸ்டின்ஸ், புதுசு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இது பண்ணேன், இதுக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு ஓரளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சு. லாஸ்ட்ல தைக்கி ப்ரோ வந்துட்டு போட்டிருந்த இதுல கூட அவ்வளோ இது இல்லை, வெறும் அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இது. பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓகே ஓகே, இது நாங்கள் ஸ்டாண்ட் அலோனுக்கு மெயினாக செட் பண்ணுவோம். எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாண்ட் அலோன் சர்வரில் வந்து அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும், வெப் சர்வர் இருக்கும், லைக் டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த சர்வர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத செட் பண்ணியிருப்போம், ஸ்டாண்ட் அலோன்லேயே செட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து அங்கேயுமே இருக்குது. நான் வந்து அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த சர்வர்னு. ஐ வில் செக் தட். நாங்கள் அதுக்குமே செட் பண்ணியிருக்கோம் ஸ்டாண்ட் அலோன், நாட் ஒன்லி ஃபார் த கிளஸ்டர் டிஆர்எஸ் லெவல், ஸ்டாண்ட் அலோன் விஎம்க்குமே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அதான் சார், செக் பண்ணிட்டு இன் பிட்வீன் உங்களுக்கு வீக் டேஸ்ல நான் வந்துட்டு கூட நீங்க அதை குரூப்ல அப்டேட் பண்ணி விடலாம். யா நான் அதை செக் பண்ணுறேன். நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். ஸோ I'll do the checks. ஐ திங்க் இது வந்து நிறைய கம்பெனியில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி வேறு யாருனா கூட இதை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஐ வில் ஆல்சோ டேக் எ நோட் ஃப்ரம் மை சைட். ஓகே, வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ், சினாரியோ பெஸ்ட் கொஷின்ஸ்? யார் ரீசெண்டாக அட்டன் பண்ணிட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, NSX கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுமா? NSX வந்துட்டு இப்போ மெயினா கேக்குறாங்க, பேசிக்கா இருந்தா கூட ஓரளவுக்கு. ஏன்னா VCF NSX நான் இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன் VCF NSX. நான் வந்து நான் ஒழுங்கா கிளாரிட்டி இல்லாம நான் யாருக்கும் சொல்லித்தரேன், எனக்கு அது கரெக்டா படாது. லைக் பிகாஸ் இப்போ நான் ஒன்று டெலிவர் பண்ணா கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக போய் சேரணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஸ்டில் இன் லேர்னிங் ஃபேஸ். ஸோ எதனா கொஷின்ஸ் VCF NSXலேருந்து எதனா கேட்குறாங்களா, ஏதாச்சும் கொஷின் மாதிரி? பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட் லைக் VCF NSX கொஷின்ஸ். பிரச்சனை மெயின் என்ன அப்படின்னாக்கா, யாருமே வந்து கிளாரிஃபிட்டி இல்லை VCFல. ஸோ NSX இஸ் ஓகே. NSXல மெயின் என்னன்னாக்கா ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக், நார்த் சவுத் டிராஃபிக் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ செக்மெண்டேஷன் கேட்குறாங்க. ஸோ ஈவன் யாரும் நார்த் வெஸ்ட் டிராஃபிக், ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக், சாரி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். அது எப்படின்னா வந்துட்டு ESX ஹோஸ்ட்னாக்கா ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ நார்த் சவுத்னா வந்து இஃப் கோ ஃபார் த இன்டர்நெட் அவுட் சைட் தி ஹோஸ்ட். ஸோ இந்த இது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ செக்மெண்டேஷன்னா அங்கேயே மறுபடியும் ஒரு ஃபயர்வால் போட்டுக்கிற மாதிரி அதை கான்ஃபிகரேஷன் பண்றது. அது வந்து லோட் பேலன்சிங்காக, லோட் பேலன்சிங் வண்டி. ஆனா இதோட மெயின் வந்துட்டு VCF கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கும் கிளாரிட்டி இல்ல இப்ப யாருக்குமே. சோ क्वेश्चंस கேக்குறவங்களும் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளா இல்ல. ஆக்சுவலி நான்
ஏன்னா அதனால நம்ம தான் ஒண்ணு நான் சொல்லும்போது யோசிச்சுட்டு அவங்க இருக்கேன் ஒண்ணு அட்டன் தான் பண்ணணும்னு. மெயினா நான் இன்டர்வியூ அதுக்காக தான் நான் அட்டன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, I'll try to attend the interview. அட்டன் பண்ணீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ விப்ரோல வந்துட்டு ஏ வருது, அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விப்ரோல என்ன வருதுன்னு சொல்றீங்க? புரியல. இது ஏ ஆட்டோ இது ஓகே, இன்டர்வியூ ஏஐயா? ஷெட்யூல் ஏ பேஸ்ட். ஓகே. பட் எந்த டூலுக்கு அப்ளை பண்ண போறாங்க? எந்த டூலுக்கு வருது? பேரிமேட் அப்படின்ற மாதிரி ஒரு இது டூல்ல இருந்து எனக்கு இது வந்துருச்சு. ஆக்சுவலி ஏஐ வந்து VCF-ல இருக்கு. நம்ம வெரி VCF-ல போட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இல்ல அததான் அவங்க நான் சொல்றது ப்ராசஸ் பண்றாங்க. இல்ல இப்போ இது வந்து ஏஐ நான் வந்து சொல்றது நியூட்ரானிக்ஸ்ல வெரிபோட் மூலியமா வந்துருச்சு. இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றாங்க. சாரி எதுல? இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றது வெரிபாட் ஏஐ டெக்னாலஜில பண்றாங்க. சோ அதனால வந்துட்டு சாட்பாட் சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஆக்சுவலி ரீசெண்டா தேரி கூட அட்டெண்ட் பண்ணாப்ல. அது கூட ஏஐ இன்டர்வியூ தான். சோ இட் வாஸ் ஃபன். அது எப்படின்னு சார் ஏதோ உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏன்னா அது வந்துட்டு ஒழுங்கா நமக்கு இதாக என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி எனக்குமே அது ஐடியா இல்லை. எனக்கு தேரி ரீசெண்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தான். ஏன்னா இது வரைக்கும் பண்ணதில்லை, எனக்கு ஐடியா சுத்தமா இல்லை. அதுக்காக தான் நான் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கேன். சரி ஓகே எனக்கு அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு சரியா தெரியல. மேபி நான் அகைன் கேட்குறேன். லைக் அது வந்து ஒரு ஏஐன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏஐ கொஷின்ஸ் தான். அது கொஞ்சம் நல்லா கேட்குது கொஷின்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் பார்க்குறேன். ஆமா, ஏஐ வந்து அப்ப வந்து ப்ரோக்ராமா லாஜிக்கா கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அது வந்து எப்படி அது செலக்ட் பண்ணாது. ஓரலா இருக்குமா? ஓரல் தான். அந்த ஆடியோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாட்பாட் மாதிரி. அர்ச்சனா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அர்ச்சனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களோட ஒரு சென்டென்ஸை படிக்க வைக்கிறாங்க. சோ அந்த சென்டென்ஸ் நீங்க படிச்சு முடிச்ச உடனே உங்க வாய்ஸ் வந்து அது கேப்சர் பண்ணிக்கணும். so that you can't have another person in the meeting and video recognition complete ஆகுது ஃபர்ஸ்ட். so ஓகேவா? so two things they are verified at the beginning. so இது பண்ணி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் எல்லாம் வந்து காப்பி இது வந்து அப்படியே நம்ம இது மாதிரி ஒன் அண்ட் ஆன்சர் எப்படி நம்ம ஆன்சர் கீ கூட டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்கல, சயின்ஸ் டீச்சர் வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட் கரெக்ஷன் பண்றாங்க. அது மாதிரி தான் கீவேர்ட்ஸ்லாம் டிக் போட்டுக்கணும் நினைக்கிறேன். கரெக்ட்டா? கீவேர்ட்ஸ் டிக் போட்டுக்கிறது. சினாரியோ பேஸ் கேட்கும்போது நம்ம அங்கே வந்து நம்மளுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. ஸோ இதுனா நம்ம அவங்கள்ட்ட சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம மனுஷங்கனாக்கா நம்ம கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுட்டு. பட் இது வந்துட்டு கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ் தென் கிவ் இட் ட்ரை. இஃப் நாட் பெட்டர் இஃப் இட் இஸ் லைக் ஏஐ சாட் போர்ட் மாதிரி இருந்துச்சுனாக்கா பெட்டர் டோன்ட் கோ அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். பிகாஸ் அவங்க சினாரியோ பேஸ் வந்துட்டு அது ஏதோ அதுக்கு சம்பந்தப்பட்ட சினாரியோ பேஸ் கேட்கறத தவிர ஸோ ரியல் பர்சன் நீங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க. இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின் ஆன் NSX ரைட், then you will ask a scenario based question or like whatever you face, that is what you experience. But this is like something different, is not the proper one. ஓகே. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கீவேர்ட்ஸ் செட் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் அட்லீஸ்ட் வந்து மேட்ச் ஆச்சு லைக் அந்த சென்டென்ஸ் ஓகே அப்படின்னா அவங்க அது மாதிரி செட் பண்ணணும். மேபி ஃபியூச்சரில் மேபி எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஏஐ இன்டர்வியூ கூட. ஸோ இன்டர்வியூக்கும் வேலை இல்லையா? பண்ணியாக இருக்குது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், யா இது மைக்ரேட் ஆயிடுச்சு. அதான் நெக்ஸ்ட் ஒரு வெட்னஸ்டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சும்மா ஒரு இது பண்ணுவோம். ப்ரோ ஆக்சுவலா இப்ப இன்டர்வியூ கால்ஸ்லாம் வருதா ப்ரோ? எனக்கே ஆக்சுவலா இப்ப நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன். அப்படி கூட எனக்கு கொஞ்சம் கால்ஸ் கம்மியா வர மாதிரி தெரியல ப்ரோ. இந்த நவம்பர் நீங்க 10th மியூட் பண்ணுங்க. ஓ நவம்பர் கிளாஸ் டிசம்பர் இல்ல இப்ப கம்பெனி வந்து மைக்ரேஷனுக்காக எடுத்துட்டு இருக்காங்க. மேபி வந்து தெரியல, பட் மைக்ரேஷனுக்காக ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. குரு ப்ரோ நீங்க மியூட்ல போடுங்க.
ஸோ பவர் ஆன் பண்ணிட்டோம். நம்ம லேட் ஆன் வில் டிஸ்கஸ். இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த விஎம்க்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப்டி எனேபிள் பண்ண போகிறேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் கிளிக் ஆர் கிளிக் ஆக்ஷன். இங்கே எஃப்டின்னு இருக்கு இல்லையா, ஐ மீன் ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் அப்படின்றத எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போது எந்த டேட்டா ஸ்டோரில் என்னுடைய செகண்டரி விஎம் இருக்கணும் அப்படின்றத கேட்குது. ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இதில் தான் ஸ்பேஸ் இருக்குது. நான் இதிலே வந்து ஃபர்ஸ்ட் இதிலே போகிறேன். பிகாஸ் இட்ஸ் a lazy provisioning, right? It is not a thing. So I'm going with the second data store. Next. இங்கே பாருங்கள், எனக்கு எந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூமே வரல. பிகாஸ் நான் ஆல் த ப்ரீ ரெக்விசிட் வந்து மேட்ச் பண்ணிட்டேன். என்னுடைய ப்ரீ ரெக்விசிட் எல்லாமே மேட்ச் ஆச்சு. நான் டிஸ்க் ப்ரொவிஷனிங் மாற்றிட்டேன், ஃபால்ட் டாலரன்ஸ்க்குன்னு தனி செப்பரேட் போர்ட் குரூப் க்ரியேட் பண்ணேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஹெச்ஏ எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ எந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூமே இல்லை. ஓகே ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் செலக்டிங். ஓகே, affinity tracer is being used for both primary and secondary VM disk, which is not recommended. Show all host. Okay, so I'm going with the EXP3. The same fault tolerance pair cannot be on the same host. ஏதோ ஒரு fault invalid affinity settings fault summary data store is being used for both primary and secondary, which is okay fine. டேட்டா ஸ்டோர் வந்து நான் சேம் டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால ரெக்கமெண்டட் இல்லைன்னு சொல்லுது. பட் எனக்கு வேறு டேட்டா ஸ்டோரில் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் வித் த சேம் டேட்டா ஸ்டோர். ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே, அதான் ஆகுது. What appendix error code? Let me see. ஓகே, நான் பவர் ஆஃப் பண்ணி எனேபிள் பண்ணுறேன்.
பவர் ஆன்ல எனேபிள் பண்ணலாம், பட் இட் இஸ் கிவிங் மீ எரர். ஸோ ஐ எம் ஜஸ்ட் பவர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ எனேபிள் பண்ணுறேன். ஓகே, சேம் டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் தான் ஸ்பேஸ் இருக்குது, அதுதான். ஓகே, ஃபைன், ஃபினிஷ். அர்ச்சனா டர்ன் ஆன்ல தான் எஃப்டி எனேபிள் ஆகும். பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால எனக்கு ஆகலை. ஸோ நான் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், ஆகிட்டு இருக்கு. இப்போ 50% ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, ஓகே, இந்த சிம்பிளே மாறிடுச்சு பாருங்க, ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் எஃப்டி. அண்ட் தென் ப்ரைமரின்னு மாறிடணும். லெட் மீ சி, யா, ப்ரைமரின்னு மாறிடுச்சு. ஸோ ப்ரைமரி அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எஃப்டி எனேபிள் ஆகிருக்கு. ஓகே, இப்போ செகண்டரி விஎம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைமரி விஎம் நம்ம ESXi 3ல் தான் இருக்குது, ஏற்கனவே அங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ செகண்டரி விஎம் எங்கே இருக்கணும்னா ESXi 1ல் இருக்கணும். பட் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகாது பிகாஸ் இட்ஸ் அ செகண்டரி விஎம். இட் இஸ் லொக்கேட்டட் இன் டேட்டா ஸ்டோர். மேபி நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே விஎம்ல காமிக்கும். எஸ், செகண்டரி விஎம் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். அர்ச்சனா இது நீங்க ஆல்ரெடி நான் கிளாஸ் மிஸ் பண்ணதுனால இது எதுவும் இதாச்சா? இந்த பிரைமரி செகண்டரி வந்துச்சு. சாரி, நான் எஃப்டி எனேபிள் பண்ணதுனால. எஃப்டி எனேபிள் பண்ணதால அதான் அது ப்ரீ ரிக்வெஸ்ட்ல பார்த்தா புரியுமா பிரைமரினா எப்படி எடுத்துக்க செகண்டரி இல்ல நம்மள பிரைமரி விஎம் மீன்ஸ் உங்களுடைய ஒரிஜினல் சர்வர். ஓகே, உங்களுடைய ஒரிஜினல் விஎம். செகண்டரியா ஒன்னு கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் எஃப்டி கிரியேட் பண்றது. ஓகே ஓகே, சோ நம்ம கிரியேட் பண்ண உடனே நம்ம இந்த எஃப்டி எனேபிள் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னொரு நேம் சேஞ்ச் ஆயிடும். எஸ், இங்க நேம் சேஞ்ச் ஆயிடும் பிரைமரி செகண்டரின்னு. ஓகே, சோ இத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இத வச்சு தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். this is FT server அப்படினு. கிளஸ்டர் ஃபீச்சர் தானே FTயும்? இட்ஸ் a vCenter feature. ஓகே, ஆனா கிளஸ்டர்ல போய் எனேபிள் பண்ணனுமா இல்ல VM ல எனேபிள் பண்ணனுமா? VM லெவல்ல எனேபிள் பண்ணனும். see இது வந்து support for VM level. ஓகே, பட் இது என்ன பண்ணும் அப்படினா vCenter feature. ஆனா support, see we can enable in the VM level. okay, VM levelக்கு தான் இது வந்து eligible. ஆனா host failureக்கு மட்டும் தான் support பண்ணும், VM failureக்கு support பண்ணாது. VM failure means உங்க VM வந்து BSOD error or crash ஆயிடுச்சு அப்படினா இந்த FT support பண்ணாது. அந்த VM டவுன் தான், செகண்டரி VM டவுன் தான். இதுவே ESXi host இந்த 3 ESXi host failure ஆயிடுச்சு அப்படினா அப்போ அந்த டைம்ல வந்து ESX 1ல வந்து செகண்டரி VM இருக்கு இல்லையா, அத வந்து ஆக்ட் as a பிரைமரி. இது வந்து host failure மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இட் won't support the VM failure. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே கேட்பாங்க क्वेश्चंस. இல்ல இது கேக்குறாங்க. பட் இது in case this is fine. இப்போ அது போச்சு என்ன அர்ச்சனை பண்றது? லைக் இப்போ நம்ம VM ல இருக்கு, செகண்டரி VM இல்ல, VM குள்ள ஏதாவது இஷ்யூ ஆச்சுனா என்ன பண்றது? நீங்க சொன்னீங்க இது ஹோஸ்ட் லெவல் குள்ள இஷ்யூ ஆச்சுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. FT ஒண்ணும் பண்ண முடியாது because FT is support only the host failure. It won't support the VM failure. VM வேற என்ன ஃபீச்சர் எதுவும் இருக்கா? No, only backup, SRM restore. We can do restore. Yeah, SRM எல்லாம் வராது இல்ல. SRM வந்து ஒரு VM க்கு போவேனாம்ல, கரெக்ட்டா? ஓகே ஓகே, சப்போஸ் வேணும்னா போலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு கிராஷ் ஆன VM வேணும் அப்படினா ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, யா, பட் டவுன் டைம் இருக்கும். கண்டிப்பா டவுன் டைம் இருக்கும் because கிராஷ் ஆயிடுச்சு இல்லையா நம்ம VM. டவுன் டைம் இல்லாமனா SRM ல இருந்து டர்ன் ஆன் பண்ணி கொடுக்கலாம். பட் ஸ்டில் எந்த அளவுக்கு வந்து அதை யூஸ் பண்றாங்கன்றது தெரியல எனக்கு. நாங்க ரீஸ்டோர் பண்ணி தான் கொடுப்போம்.
சில டைம் ஓகே என்ன சார். பண்ணுவாங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. கஸ்டமரே வந்து விஎம் எதனா பண்ணிட்டு எங்க அப்ளிகேஷன்லாம் ஒர்க் ஆகல ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி சினாரியோவும் இருக்கு. ஓகே சார். cannot power on the fault tolerant secondary virtual machine. ஓகே, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நம்ம ரெக்வெஸ்ட் செட் இதில் செக்ஸில், அதனால செகண்டரி விஎம் பவர் ஆன் ஆக முடியல அப்படின்னு சொல்லுது. பேசிக்கலி செகண்டரி விஎம்மும் பவர் ஆன் ஆகும். ஓகே, பட் இதில் வந்து எனக்கு எரர் காமிக்குது. பட் பேசிக்கலி செகண்டரி விஎம்மும் பவர் ஆன் ஆகும். So Archana, இப்போ secondary VM power off ஆயிடுச்சுன்னா, okay, I'm trying to tell you, the scenario is the primary, okay, the primary already shut down ஆயிடுச்சு, so automatically secondary move ஆயிடுச்சு. இப்போ secondary வந்துட்டு, so we don't have the primary, okay, so secondary when it takes over as the primary, so obviously it has to create a VM automatically, இல்லைங்களா? So that is what this feature is, right? So can we do that feature over here? Whether it creates a new VM and the new VM எங்க create ஆகும்? எங்க ரிசோர்ஸ் இருக்கோ, எந்த ESX அந்த கிளஸ்டருக்குள்ள எந்த ESX ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருக்கோ அங்க கிரியேட் ஆகும். Okay. யா. Okay, got it. ஓகே, இது ஏதோ வந்து லூப் ஃபெயிலியர்னு சொல்லுது. மேபி no compatible host for the okay compatible issue something. I have chosen the same data store. Maybe the reason also the because of same data store, because same data store choose பண்ணக்கூடாது. கரெக்டா? டேட்டா ஸ்டோர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ சேம் டேட்டா ஸ்டோர் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. பட் ஐ ஹவ் சூசன் த சேம் டேட்டா ஸ்டோர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் டேட்டா ஸ்டோர், நோ சாய்ஸ் ஃபார் மீ. ஸோ ஐ ஹவ் went to the same data store. ஓகே, ஃபைன். ஸோ இப்படி தான் FT வந்து எனேபிள் பண்ணணும். இப்படி தான் ப்ரைமரி வந்து இப்படி ரியாக்ட் பண்ணணும். ஐ மீன் இப்படி ப்ரைமரின்னு இப்படி டிஸ்பிளே ஆகும். செகண்டரி VM I'll show you again. செகண்டரி இப்போ ப்ரைமரி VM நான் டர்ன் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, செகண்டரி VM ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆகிடும். செகண்டரி டிசபிளில் இருக்குது, பவர் ஆஃபில் இருக்கா? பவர் ஆஃபில் இருக்குது, பிகாஸ் பவர் ஆன் பண்ண முடியல. பட் ஆட்டோமேட்டிக்காக இது பவர் ஆன் ஆகணும். ஓகே, பட் இது வந்துட்டு ஆகலை சம் சினாரியோனால. இப்போ வந்து நான் இதை டர்ன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக இது டிஸப்பியர் ஆகிடும் பாருங்கள். இப்போ வந்து இந்த FT எனேபிள் பண்ணியிருக்கிறத நான் டர்ன் ஆஃப் பண்ணுறேன். ஸோ என்னுடைய செகண்டரியும் ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் ஆகிடும். ஸோ இது இப்படி தான் FT வந்து எனேபிள் பண்ணுவாங்க. FT வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த VMல என்ன சேஞ்சஸ் பண்ணுறனோ எல்லாமே ஓவர் சிங்க் ஆகி அந்த VMக்கும் எனக்கு காமிக்கும். இப்போ இந்த VM இந்த ஹோஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த VM வந்து ப்ரைமரியாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸே. இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? கிளியரில்? டர்ன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ வந்து டர்ன் ஆஃப் ஆகிட்டு இருக்கா? சரி, இங்கே பாருங்கள், இங்கேவே காமிக்குது டெலிட்டிங் செகண்டரி VM. ஸோ நம்ம டெலிட் பண்ணோன்னு இல்லவே இல்லை, அதுவே டெலிட் பண்ணுது. இப்போ டிஸப்பியர் ஆகிடணும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஸோ திஸ் இஸ் FT. FTல Archana, licensing பத்தி கூட நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறேன்னு சொல்லிருந்தீங்க. I guess ஓகே ஓகே ஃபைன். Yeah. So I guess you can add it in your to-do list. Yes. I'll do that. ஆக்சுவலா அதே மாதிரி இந்த டாபிக்கும் இது பண்ணீங்க. அந்த லைக் FTல இருந்துட்டு அந்த இது இருக்குல்ல, எது ஃபர்ஸ்டா இதாகும், எது செகண்ட் ஸ்டார்ட் ஆகும், அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூட் அப்ளை பண்ண பிறகு அது நெக்ஸ்ட் எடுக்கறோம். அந்த அது ஓகே இந்த क्वेश्चन சொல்றீங்களா? அது எஸ் ஐ வில் செக் தட். அது ரஃபீக், அது क्वेश्चन சொல்லுங்க ரஃபீக். அது एक्चुअली அது எனக்கு கிளியரா கேக்கல. அது அப்பவே வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. மேம் நெட் ஆப் எடுக்கறீங்க? நெட் ஆப் ஓவர்வியூ எடுப்பேன். எனக்கு நெட் ஆப் செட்டப் இருக்கா உங்ககிட்ட? டெஸ்ட்
இருக்கு மேம், நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் மேம். சரி ஓகே, அப்போ எடுத்துடலாம். சூப்பர். ஓகே மேம். அதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு முன்னாடி நான் அதெல்லாம் செக் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா, வால்யூம் கிரியேட் பண்ண முடியுமா, ஒரு ஷேர் கிரியேட் பண்ண முடியுமா, ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஷூர் மேம், ஷூர் மேம். கனெக்ட் பண்ணலாம் நம்ம 2 பேரும். ஓகே மேம், ஓகே மேம். ஓகே, ஸோ இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். You have left out Veeam topic also, I guess. Which one? Initially, Veeam backup. Veeam நான் வந்து இதுல நோட் பண்ணிருக்கேன். Veeam என்னுடைய லாஸ்ட் ஆஃப்டர் Veeam வந்து நானே எடுத்துருவேன். அதுக்கு லைசென்ஸ் தேவையில்லை, ஃப்ரீ லைசென்ஸ் வச்சு எடுத்துருவேன். Okay, fine. Thank you. இப்போ வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பிரைமரி விஎம் நார்மல் விஎம் ஆயிடுச்சு. என்னுடைய செகண்டரி விஎம்மும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்டரி விஎம்மும் எனக்கு இல்லை. EXP 3ல இருந்துச்சு இல்லையா செகண்டரி விஎம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடுச்சு டர்ன் ஆஃப் பண்ண உடனே. ஸோ வி கான்ட் see it, it also disappeared. ஓகே, இதுதான் FT. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணிடலாம். ஓகே.